இருக்காங்க. ஒருவேளை வழி மாறி வந்துட்டோமோ என்ன? இங்கே நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஒருவேளை ஃபங்க்ஷனாக இருக்குமோ? ஹாய் தன்விக். ஹாய் இனியன், எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு? உனக்கு தெரியாதா? அங்கே புனித அண்ணாமலை பாட்டிக்கு திருவிழா நடக்குது. அப்படியா? சரி சரி. உனக்கு தெரியுமா ஏன் எல்லாரும் அண்ணாமலை பக்தியோட வணங்குறாங்க? எனக்கும் ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருக்குது. சரி, நான் சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூதயா நாட்டில் அண்ணாள் தனியாக கோயிலில் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது அண்ணா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? நாம் எத்தனை ஆண்டுகளாக குழந்தை வேண்டி கேட்டிருக்கிறோம், ஆனால் கடவுள் நமக்கு ஒரு குழந்தை தரவில்லையே. கடவுள் நம்மை மறந்துவிடவில்லை. நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைமையில இப்படி ஒரு நம்பிக்கை என்னால் நம்பவே முடியலை. இவ்வளோ நம்பிக்கை வச்சனால தான் கடவுள் அவங்க ஜெபத்தை கேட்டாங்க. ஒரு நாள் அண்ணாள் தனியாக கோயிலில் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது வானதூதர் வந்தாங்க. அன்னையே, உம் வேண்டுதல் கேட்டுக்கொள்ளப்பட்டது. உமக்கு ஒரு மகள் பிறப்பால், அவர் இந்த உலகுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாள். ஐ சூப்பர். இவ்வளோ இதுக்கே சந்தோஷப்பட்ட எப்படி? இன்னும் நிறையா இருக்கு, பொறுமையாக சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தாங்க. அதுக்கு ஒரு பேரை வச்சாங்க. அந்த பேர் தான் மரியா. மரியாவா? எனக்கு அவங்கள தெரியும், ஏசப்போட அம்மா தானே? ஆமாம், அவங்களே தான். மரியாவும் வளர்ந்துட்டாங்க. அண்ணால் அவங்கள இறைபக்தி, அன்பு, நற்பண்புகள் ஓடு வளர்த்தாங்க.
ஜெபிச்சிட்டு இருக்கும் போது கபிரியேல் வானதூதர் வந்தாங்க. அவங்க இயேசு பிறக்கிற செய்தியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் மரியாவும் அந்த தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. மரியா நம் எல்லாருக்கும் அன்னையாகவும் நம் பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள் நம் எல்லாருக்கும் பாட்டியாகவும் உயர்த்த பெற்றாங்க. சிவஜலும் அன்னை மரியே நல்வழியில் இறையன்பிலும் ஆமென். கதையை காட்சியாக கொடுத்த மாணவ மாணவியர்களுக்கு நன்றி.